இங்க ரெண்டு பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒண்ணு காமராஜர், இன்னொன்னு கக்கன். ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே மக்களுக்கு உண்மையாவும் நேர்மையாவும் இருந்த மாபெரும் தலைவர்கள். இதுல ஆல்ரெடி நம்ம காமராஜர் அவர்களை பத்தி பார்த்துட்டோம். இன்னைக்கு கக்கன் அவர்களை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுப்போமா? இது தினம் ஒரு தலைவர் அப்படின்ற சீரீஸ்ல எபிசோட் 11. கக்கன் அவர்கள் 1908ஆம் ஆண்டு தமிழ்நாட்டுல உள்ள மதுரை மாவட்டத்துல தான் பிறக்கிறாரு. என்னதான் ஏழ்மையான குடும்பத்துல பிறந்திருந்தாலும் இவருடைய தந்தை அவருடைய விவசாய நிலங்களை அடமான வச்சு கக்கன் அவர்களை படிக்க வைக்கிறாரு. இவரும் நல்லா படிச்சாரு. அந்த டைம்ல தான் சுதந்திர போராட்டம் ரொம்ப ரொம்ப தீவிரமா நடந்துட்டு இருந்துச்சு. அதை பார்த்த கக்கன் அவர்களுடைய மனசுலயும் சுதந்திர எண்ணம் வந்துச்சு. அதனால காந்தியின் வழியை பின்பற்றி காந்தி மற்றும் காங்கிரஸ் அறிவிக்கும் பல போராட்டங்கள்ல கக்கன் கலந்துகிட்டாரு. இவரும் பல போராட்டங்களை நடத்தி இருக்காரு. இவர் போராட்டம் பண்ணதை பார்த்து காந்தி மற்றும் காமராஜருடைய அறிமுகம் இவருக்கு கிடைச்சது. அதுக்கப்புறமும் தொடர்ந்து போராடினாரு. அதனால பல முறை கைது செய்யப்பட்டிருக்காரு. பல ஆண்டுகள் சிறையிலும் இருந்திருக்காரு. 1947 இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் 1951, 52 தான் இந்தியால முதல்ல தேர்தல் நடக்குது. அதுல மதுரை சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறாரு கக்கன் அவர்கள். அதை தொடர்ந்து தமிழ்நாடு காங்கிரசின் தலைவராகவும் இவர் நியமிக்கப்படுறாரு. 1957 தான் காமராஜர் அவர்கள் கக்கன் அவர்களை அமைச்சராகிறாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து 10 ஆண்டுகளுக்கு மேல கக்கன் அவர்கள் அமைச்சரா இருந்திருக்காரு. அவருக்கு கொடுக்கப்பட்ட துறைகள் எல்லாம் அவரால் முடிஞ்ச அளவுக்கு நல்லது பண்ணாரு. பல திட்டங்களை கொண்டு வந்தாரு. என்னதான் அமைச்சராகவே இருந்திருந்தாலும் அவருடைய பிள்ளைகளை கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்க வச்சாரு. என்னதான் இந்த மக்களுக்கு உண்மையாவும் நேர்மையாவும் நல்லதே பண்ணியிருந்தாலும் 1967லயும் 71லயும் கக்கன் அவர்கள் தோக்கடிக்கப்படுறாரு அதே மக்களால. இது கக்கன் அவர்களுக்கு கிடைத்த தோல்வி கிடையாது, உண்மைக்கும் நேர்மைக்கும் கிடைத்த தோல்வி. 10 ஆண்டு அமைச்சரா இருந்த ஒருத்தர் தோத்ததுக்கு அப்புறம் காரும் பங்களாவுமா வசதியா வாழ்ந்துதான் நீங்க பாத்திருப்பீங்க. ஆனா இவரோ வாடகை வீட்டுல தான் தங்கி இருக்காரு. அரசு பேருந்துல தான் பயணம் பண்ணியிருக்காரு. இவருடைய உடல்நல சரியில்லாத போதும் அரசு மருத்துவமனையில தான் சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு. இவருடைய இறுதி காலத்துல பொருளாதார ரீதியா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. என்னதான் தோத்தே இருந்தாலும் இந்த நாட்டு மக்களுக்கு உண்மையாகவும் நேர்மையின் உருவமாகவும் இருந்தவர் தான் கக்கன் அவர்கள். இந்த மாதிரி வேற எந்த தலைவரை பத்தி பேசலான்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே என்ன ஃபாலோ பண்ணிக்கங்க. அவ்வளவுதான்.